ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸில் காலாண்டு தேர்வுக்கு உண்டான மிக முக்கியமான 5 மதிப்பெண் மற்றும் 3 மதிப்பெண் வினாக்கள் தான் இந்த வீடியோவில் நினச்சி போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஸோ நம்ம மார்க் பண்ணி கொடுத்துருக்கக்கூடிய இந்த கேள்விகளை மட்டும் படிங்க. தாராளமாக உங்களுக்கு ஃபுல் 5 மார்க் கொஸ்டினும் உங்களால் அட்டன் பண்ண முடியும். அதுபோக இதிலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு 3 மார்க் கொஸ்டின்ஸும் உங்களுக்கு கண்டிப்பாக நினச்சிவாங்க அப்படின்னா கேட்பாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சாப்டர் 1ல் நீண்ட தொலைவை அளக்கும் முக்கோண முறை மற்றும் ரேடார் முறை, இந்த ரெண்டு சேர்த்து கேட்டாங்கன்னா 5 மார்க்கில் கேட்பாங்க. தனித்தனியாக முக்கோண முறை ரேடார் முறை தனித்தனியாக கேட்டாங்கன்னா 3 மார்க்கில் கேட்பாங்க. பிழைகளின் வெவ்வேறு வகைகள் உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டின். அடுத்ததாக உங்களுக்கு பிழைகள்லேயே உங்களுக்கு கூட்டல் கழித்தல் கேட்பாங்க, அது உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டின். அடுத்ததாக பரிணாமத்தின் ஒருபடித்தான நெறிமுறை மற்றும் அதன் பயன்கள், இதுவும் உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டின். இது போக அந்த பாடத்தில் உங்களுக்கு 2 கணக்கீடு கொஸ்டின் உண்டு. சரிங்களா, பரிமாண வைப்பாடை பயன்படுத்தி உங்களுக்கு 2 கேள்வி உண்டு. தனி ஊசலுக்கு உண்டான ஒரு கேள்வி உண்டு. சரிங்களா, அந்த கேள்விலாம் ரொம்ப முக்கியமான கேள்வி. ஸோ அந்த 2 5 மார்க் கணக்கீடையும் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க. அடுத்த சாப்டர் 2வை பொறுத்தளவுக்கு வெக்டரின் கூடுதலின் முக்கோண விதி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 5 மார்க் கொஸ்டின். அடுத்ததாக ஸ்கேலார் பெருக்கல் வெக்டார் பெருக்கல், 2 பண்பையும் சேர்ந்து கேட்டாங்கன்னா 5 மார்க் கொஸ்டின். 2 பண்பும் தனித்தனியாக கேட்டாங்கன்னா உங்களுக்கு 3 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. அடுத்ததாக 3வது கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா மாறாத முடுக்கம் பெற்ற பொருளின் இயக்க சமன்பாடு. அடுத்ததாக 6வது கொஸ்டின் உங்களுக்கு மைய நோக்கு முடுக்கத்திற்கான கோவையை பெறுக. உங்கள் புக் பேக்கில் எந்த கொஸ்டின் நம்பர் இருக்கோ அந்த கொஸ்டின் நம்பர் தான் உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பேன். ஸோ உங்களுக்கு மார்க் பண்ணி படிக்கவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்ததாக சாப்டர் 3யை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு கொஸ்டின் நேர்கோட்டு உந்தமாரா விதியை நிரூபி, இது உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின். அடுத்ததாக செகண்ட் கொஸ்டின், இந்த செகண்ட் கொஸ்டின் இந்த லாமியின் தேற்றம் கொஸ்டினும் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தேர்டு கொஸ்டின் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். ஸோ தேர்டு கொஸ்டினை கண்டிப்பாக என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 6th கொஸ்டின் மைய நோக்கு மற்றும் மைய விலக்கு விசை கிடைக்கக்கூடிய வேறுபாடு ரொம்ப முக்கியமானது, அது 6வது கேள்வியாக இருக்கும் உங்கள் புக் பேக்கில். அடுத்ததாக புக் பேக்கில் இருக்கக்கூடிய 9வது கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 10வது கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சரிங்களா, வளைவு சாலைகளில் வெளிப்புற விளிம்பு உயர்த்தப்பட்டதற்கான நோக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. ஸோ கண்டிப்பாக அந்த கேள்வி என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. சாப்டர் 4, சார் நான் ஃபிசிக்ஸே எனக்கு வராது, எந்த பாடத்தை படிக்கணும்னு சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்க வேண்டிய பாடம் 1வது பாடத்தையும் 4வது பாடத்திலையும் இருக்கக்கூடிய எல்லா கேள்விகளையும் நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா தாராளமாக +1 வேர்டு படிச்சிருக்கணும். ஆவரேஜாக நீங்கள் 30 மார்க் தாராளமாக எடுக்கலாம். சரிங்களா, 1 வேர்ட்ஸ் தர பண்ணியிருக்கணும், ஆனால் எல்லா கேள்விகளையும் படிச்சிருக்கணும். மெயின் பாயிண்ட் அதான். சரிங்களா, ஒரு கேள்வி கூட விட்டுட்டு படிச்சிடக்கூடாது. முதல் பாடத்தில் பரிமாண பகுப்பாய்வுக்கு உங்களுக்கு 2 கணக்கீட்டு இருக்குது, அந்த 2 கணக்கீடையும் பார்த்துருக்கணும். சரிங்களா, அடுத்ததாக சாப்டர் 4ை பொறுத்தளவுக்கு மேக்ஸிமம் எல்லா கொஸ்டினும் படிச்சிருங்க. சரிங்களா, அடுத்ததாக சாப்டர் 5வை பொறுத்தளவுக்கு சமநிலையின் வகைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இதில் நமக்கு தண்டு ஒன்றினுடைய நிலைமை திருப்புத்திறன் தண்டு வந்துடும். இதில் 3 கேள்வி அடுத்தடுத்து உங்களுக்கு எத்தனை கேள்வி வந்திருக்கும்? 3 கேள்வி இருக்கும். சரிங்களா, அந்த 3 கேள்விகளுமே நீங்கள் என்ன செஞ்சுருங்க அப்படின்னா படிச்சிருங்க. சரிங்களா, தண்டு இருக்கும், வளையம் இருக்கும், அடுத்ததாக மேபி வட்டம் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த 3லேருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக நம்ம நினச்சிவாங்க அப்படின்னா கேட்பாங்க. ஸோ அந்த 3 கேள்வியும் படிச்சிருங்க. அடுத்ததாக கோண உந்த மாறா விதி, இந்த இணையச்சு தேற்றம் செங்குத்தச்சு தேற்றம் ரொம்ப முக்கியமான தேற்றம், கண்டிப்பாக நினச்சிவாங்க அப்படின்னா கேட்பாங்க. சரிங்களா, அடுத்ததாக 10வது கொஸ்டினும் சேர்த்து என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. 6வது பாடத்தை பொறுத்தளவுக்கு 6வது பாடத்தில் ரொம்ப முக்கியமான கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா விடுபடு வேகத்திற்கான கோவையை வருவி, உயரத்தை பொறுத்து ஜி, குறுக்கு கோட்டை பொறுத்து ஜி, புவியின் ஆழத்தை பொறுத்து ஜி, இந்த 3 ஜியிலேருந்து ஒரு கொஸ்டின் வரும். 3 ஜியிலேருந்து ஒரு கொஸ்டின் வரும், கண்டிப்பாக படிச்சுவாங்க. 8, 9, 10. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 11வது கேள்வி. சரிங்களா, புவியை வலம் வரும் துணைக்கோள்களின் இந்த சுற்றுக்காலத்துக்குண்டான கோவை. அடுத்ததாக துணைக்கோள்களின் ஆற்றலுக்கான கோவை. இந்த கேள்விகள் மட்டும் தர பண்ணுங்க. தாராளமாக நீங்கள் எக்ஸாமில் நீங்கள் 5 மார்க்கில் ஃபுல்லாகவே நீங்கள் என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா அட்டன் பண்ணி ஃபுல் மார்க் என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா ஸ்கோர் பண்ணிடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.